ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு படக்களம் என்கிற காமெடி டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு காலேஜில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல ஒருத்தருக்கு லவ் பிரேக்கப் ஆகிருது. அந்த நபர் எப்படியாவது லவ்வர் கூட ஒன்னு சேரணும்னு சில முயற்சிகள் பண்றாரு. அதே காலேஜில் சுராஜ் வாத்தியாரா இருக்காரு. சரஃப்தீன் வாத்தியாருக்கு சுராஜ சில காரணங்களால பிடிக்கும் இருக்கு. சரஃப்தீன் கிட்ட மேஜிக் பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. அதை யூஸ் பண்ணி பிளாக் மேஜிக் பண்றாரு. இதனால சுராஜ் தன்னோட கண்ட்ரோலை மீறி சில விஷயம் பண்றாரு. அது சுராஜுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கு. சரஃப்தீன் வாத்தியார் பண்ற இந்த பிளாக் மேஜிக் விஷயத்த அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மேஜிக் பாக்ஸை உடைக்க பிளான் பண்றாங்க. பட் அதை பண்றதுக்குள்ள சில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்குது. அது என்னன்னா, கடைசியா சுராஜும் அந்த 4 பசங்களும் இந்த பிளாக் மேஜிக்க முறியடிச்சாங்களா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளேயையும் போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. பாடி கண்ட்ரோல் கான்செப்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப பிரமாதமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இதே படத்தை செகண்ட் ஹாஃப்ல பாடி ஸ்வாப் கான்செப்டை வச்சு சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலயும் 4 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற காமெடி படத்துல நல்லா இருக்கு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங்க படத்துல நீட்டா காமிச்சிருக்காங்க. சாஃப்ரூஸ், சுராஜ், சரஃப்தீன் இவங்க 3 பேரோட ஆக்டிங்கும் படத்துல பயங்கரமா இருக்கு. படத்துல நடிச்ச மத்தவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப்ல உள்ள சில சீன் கொஞ்சம் லாகிங்கா இருக்கு. படத்துல சில எமோஷனல் சீன்ஸ் இருக்கு, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி படத்தோட லவ் பர்சனும் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. இந்த படத்தை மனு சுவராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சாஃப்ரூஸ், அருண், சுராஜ், சரஃப்தீன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு டீசென்டான காமெடி டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.